ஈரோட்டில் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல். இளங்கோவன் என்றொரு நாய் தமிழின துரோகி இறந்த ஒரு சந்தோஷமான செய்தியை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு சந்தோஷமான செய்தி. இடைத்தேர்தல் மக்களுக்கு மறுபடியும் ஒரு 400 கோடி ரூபாய் க்கான வருவாய் அந்த தொகுதி மக்களுக்கு கிடைக்கப்போது. திமுக இன்னொரு தனியாக நிறுத்தி அவனுக்கு ஒரு 400 கோடி 500 கோடி செலவு செய்யும். நான் தமிழர் வழக்கம் போல வருங்கைய பேசி வருவார்கள். நாம் தமிழருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த மாதிரி ஒரு 10-15 நாள் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே மண்டியை போடக்கூடிய மாதிரி ஒரு வயசானவரோ இல்லை ஒரு நோயாளியோ பிடிச்சு அந்த தொகுதியில் போட்டியிட வைக்கணும். தேர்தல் கமிஷனுக்கும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். இந்த தேர்தலையும் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த நாடக கம்பெனிகளுக்கு நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே பாடையில் போகிற மாதிரி வயசான இல்லை ஒரு நோயாளியை பிடிச்சி வேட்பாளராக நிறுத்தினால் இந்த இந்திய அளவில் இந்த நாடக கம்பெனிகளையும் இந்த தேர்தல் நாடகம் ஒரு மக்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கான ஒரு நிறைய எட்டும் என்று நம்புகிறேன். ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க, வயசானவர்களோட சாகரவனை நிப்பாட்டினால் எத்தகைய தாக்கத்தை இந்த எலெக்ஷனில் ஏற்படுத்த முடியும் என்று.